உனக்கு என்ன செய்யுது? நீங்கள் டாக்டர் தானே? நான் டாக்டர்னு தெரியாமலே என் கிளினிக்கு வந்துட்டு பெட்லேயும் படுத்துட்டியா? என்னப்பா நீ குண்டக்க மண்டக்காவாக பேசுகிறா? வேற எனக்கு என்ன நோயின்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். நீங்கள் தானே டாக்டரு. ஏன்ட்டி என்ன நோயின்னு கேட்டுட்டு அதுக்கு மாத்திரை கொடுத்துட்டு பிசியை வாங்கிட்டு அனுப்பிடலான்னு பாக்கிலோ. ஆஹா, இவன் மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறவன் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டான் போலையே. இவனை எப்படி சமாளித்து அனுப்ப போகிறோம்? எப்பா உனக்கு என்னென்ன செய்யுதுன்னு சொன்னாதானப்பா நான் என்ன நோயின்னு கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும். நீ குண்டக்கா மண்டக்கா பேசன்னே அங்கேருந்து கிளம்பி வந்துருப்பா போல. கோவப்படாதீங்க சார், என்னன்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்க. சரி இப்போ சொல்லு, உனக்கு என்ன செய்யுது? என்னத்த சொல்ல, என்னென்னமோ செய்யுது, எதை சொல்ல? உன் உடம்புக்கு என்ன செய்யுதுன்னு சொல்லுப்பா. இன்னைக்கு எவன் முகத்தில் தான் முழிச்சிட்டு வந்தனே தெரில, இப்படி ஒரு கிராக்கி வந்து மாட்டிருக்கு. சரி அது வந்து சார் நீங்களே கண்டுபிடிச்சி சொல்லிருங்களேன். நான் சொன்னால் நிறைய சொல்ல வேண்டியிருக்கும். என்ன கிண்டல் பண்ணுறியா? இந்த ஹாஸ்பிட்டலில் நினச்சா இல்லை வேறு எதுவும் நினச்சா? உன் இஷ்டத்துக்கு என்னென்னமோ சம்மந்தம் இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கா. சார் பக்கத்தில் வந்து செட்டஸ்கோப்பை வச்சு என்னன்னு பார்த்து கண்டுபிடிங்க சார். நீங்கள் 10 மீட்டர் தூரத்தில் நின்றுக்கிட்டு என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருந்தால் எப்படி கண்டுபிடிச்சி எப்படி மாத்திரை கொடுப்பிய? பக்கத்தில் வந்து செக் பண்ணி சொல்லுங்கள் சார். வந்ததுலேருந்தே ஒரு மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கியே, தண்ணி போட்டிருக்கியா? சார் இப்படிலாம் பேசக்கூடாது. நீங்கள் நம்ம வாங்கி கொடுத்து நான் அடிச்சுட்டு வந்த மாதிரி சொல்கிறிய தண்ணி போட்டிருக்கியான்னு. ஒன்றா வாங்கி கொடுத்து பாருங்கள் எப்படி அடிக்கணும்னு சொல்லி காமிக்கேன். ஆஹா, இவன் சரக்கு அடிச்சுட்டு வேற எங்கேயோ போகிறதுக்கு இவளுக்கு இங்கே வந்துட்டு நம்ம உயிரை வாங்கிட்டு இருக்கானே. நீ வீட்டுக்கு போப்பா, உனக்கு உடம்புக்கு எதுவும் இல்லைப்பா, வீட்டுக்கு போ. அது எப்படி சார்? உடம்புல ஒரு கை கூட படலை, பார்க்காமலே எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. எனக்கு ஒன்றும் இல்லைன்னு தான் எனக்கு தெரியுமே, இது நீங்கள் வேற சொல்லி எனக்கு தெரிஞ்சுக்கணுமா? அப்போ எதுக்கு தான்ப்பா நீ வந்தா? அடுத்த பேஷண்ட் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல. வீட்டுக்கு கிளம்பு. நான் கிளம்பலன்னா ஒரு கண்டிஷன் இருக்குது, இதை செஞ்சிட்டிங்கன்னா நான் போய்கிட்டே இருப்பேன். அது என்னையா கண்டிஷனு? ஏயா உயிரை வாங்குறதுக்குனே வந்திருக்கா காலையிலேயே? ஒன்றும் பெரிய கண்டிஷனாக இல்லை சார். தண்ணி போட்டியான்னு நீங்களே கேட்டிங்களா? தண்ணி போடுறதுக்கு தான் எங்கே போய் காசு வாங்கலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். டைம் வேறு ஆகிட்டே இருந்துச்சா, இங்கே தான் பார்த்தேன் கூட்டமாக இருந்துச்சு. சரி இங்கே போனால் யார்ட்டையாவது வாங்கிடலாம் அப்படின்னு தான் உள்ளே பூந்துட்டேன். ஒரு 150 ரூபா கொடுங்க, என் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கேன். என்னப்பா நீ விளையாடுறியா? செக்யூரிட்டி கூப்பிட்டு அடித்து வெளியே பத்திருவோம் பார்த்துக்கா. போயிட்டே இரு. சும்மா நானும் பார்த்துட்டே இருந்தால் நீ ஓவராக பேசிக்கிட்டு போய்கிட்டு இருக்க. சரக்கு அடிக்கிறதுக்கு காசு கொடுத்துக்குன்னு இடமா இது? பேசலாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இல்லைன்னா அவ்வளோதான் பார்த்துக்கோ. வெளியே போ. நானும் அதை தான் சொல்கிறேன். பேஷண்ட்லாம் நிறைய பேர் இருக்காங்க. நான் இப்படி 7:30 இழுத்துக்கிட்டே இருந்தேன்னு வையன், அதில் பாதி பேஷண்ட்டு வேறு கஸ்டமர் வேறு டாக்டர்கிட்ட போயிடுவாங்க. தேவையில்லாமல் உங்களுக்கு தான் நட்டம். 150 ரூபா கொடுத்தீங்கன்னா போயிட்டே இருப்பேன். செக்யூரிட்டி உள்ளவா. செக்யூரிட்டியை கூப்பிட்ற? ஐயோ என்ன கொல்றானே, காப்பாத்துங்க, ஓடியாங்க. ஏப்பா என்னப்பா பண்ணுற நீ? வேற நீ மட்டும் செக்யூரிட்டி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா? இன்னும் வேற லெவலில் போயிட்டே இருக்கும். ஒழுங்காக துட்டு கொடு, நான் மட்டும் போயிட்டே இருக்கேன். சப்பா எதுக்கு வம்பு? இந்த அப்படி போய் தொலை. பெட்டா சார், இனிமேல் இந்த பக்கம் வந்துடாத, அவ்வளோதான் பார்த்துக்கோ. மண்டை தான் பெருசாக இருக்க தேவை, இந்த அளவுக்கு மசாலாவே இல்லை போல. சும்மா மிரட்டினதுக்கே 150 ரூபாய்க்கு 200 ரூபா கொடுத்துட்டான். அடுத்த டைம் இவன்கிட்ட தான் ஆட்டியை போடணும். ஷப்பா எப்படிலாம் ஏமாத்துறாங்க ஐயா. பேஷண்ட்டு மாதிரியே வந்து 200 ரூபாய் ஆண்டியே கறந்துட்டு போயிட்டாங்களே. அட பாவி.